सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। மாணிக்க வீணையே மரகத பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே மதங்க மாமுனிவரின் மாதவச் செல்வியே மாதுளம் சிவந்த விழியே ஆணிப்பொன் கட்டிலே அரியாசனத்திலே அரசாள வைத்த தேவி அறியாத நெஞ்சிலே ஓம் எனும் எழுத்திலே பிரணவம் தந்த காளி யார் தருவார் இந்த அரியாசனம் யார் தருவார் இந்த அரியாசனம் புதிய அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம் யார் தருவார் இந்த அரியாசனம் புதிய அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம் அம்மா யார் தருவார் இந்த அரியாசனம் கல்லாதவன் உயர்ந்த பேரு பெறும் இடத்தில் இல்லாதவன் பேர் தரும் நூலொன்றும் கல்லாதவன் உயர்ந்த பேரு பெறும் இடத்தில் இல்லாதவன் சேரும் சபையறிந்து செல்லாதவன் சேரும் சபையறிந்து செல்லாதவன் அங்கு தேர்ந்த பொருள் எடுத்து சொல்லாதவன் தனக்கு யார் தருவார் இந்த அரியாசனம் புதிய அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம் கருத்தனின் கூந்தலுக்கு கவி வேண்டுமா உன் காலிட்ட சதங்கைக்கு ஜதி வேண்டுமா கருத்தனின் கூந்தலுக்கு கவி வேண்டுமா உன் காலிட்ட சதங்கைக்கு ஜதி வேண்டுமா சிறுத்த உன் இடையாட இசை வேண்டுமா சிறுத்த உன் இடையாட இசை வேண்டுமா உன் சிங்கார கைக்கு அபிநயம் வேண்டுமா சின்ன பயலே சேதி கேளடா சின்ன பயலே சேதி கேளடா நான் சொல்ல போற வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா நீ எண்ணி பாரடா சின்ன பயலே சேதி கேளடா அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி நாளும் ஒவ்வொரு பாடும் கூறும் காலம் தரும் பயிற்சி உன் நரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி உன் நரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி சின்ன பயலே சேதி கேளடா மனிதனாக வாழ்ந்திடவே
மனதில் வையடா. மனிதனாக வாழ்ந்திட வேணும் மனதில் வையடா. தம்பி மனதில் வையடா. வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா. நீ வலது கையடா. வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா. நீ வலது கையடா. தனியுடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா. நீ தொண்டு செய்யடா. தனியுடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா. நீ தொண்டு செய்யடா. தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா. எல்லாம் பழைய பொய்யடா. சின்ன பயலே சேதி கேளடா. வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுண்டு. வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுண்டு. விளையாட போகும் போது சொல்லி வைப்பாங்க உந்தன் வீரத்தை கொழும்பிலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களில் மூளையற்ற வார்த்தைகளை, வேலையற்ற வீணர்களில் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே. நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே. நீ வெம்பி விடாதே. சின்ன பயலே சேதி கேளடா. நான் எத்தனை கலைஞர்களோட பாடியிருக்கேன். திருமதி பி. சுசீலா அம்மையார் அவர்கள், திருமதி பானுமதி அம்மா அவர்கள், பி. லீலா அவர்கள், எத்தனை யாரை சொல்கிறது, எல்லார் ஈஸ்வரி அவர்கள், எல்லாருமே எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து பாடியிருக்கிறார்கள். என்னை உணர்ந்து நான் எந்த தன்மையிலே பாடுகிறேனோ அதற்கு ஏற்றாற்போல அவர்களுடைய குரலையும் கலந்து பாடினார்கள். இத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து இணைந்ததனால்தான் இந்த பாடல்கள்லாம் சிறப்பு அடைந்தன என்பதை நான் தெளிவோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பாடினால் மட்டும் போருமா? அந்தந்த நடிகர்கள் அந்த உச்சரிப்புக்கு தகுந்த மாதிரி வாயசைத்து எந்த உணர்வோடு நான் சொல்லியிருக்கிறேனோ அந்த உணர்வை முகத்தின் பாவத்தின் மூலமாக காமிக்க முடிந்ததல்லவா? ஆகையினாலே இந்த பாடலை பாடியவனுக்கும் பேர் வந்தது, நடித்தவருக்கும் பேர் வந்தது. மயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது.
அவர் பாடுகின்றார். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. குடும்பத்து விளக்கே குலமகளே வருக, எங்கள் கோவிலில் வாழும் காவல் தெய்வம் கண்ணகியே வருக. குங்குமச்சிலையே குடும்பத்து விளக்கே குலமகளே வருக, எங்கள் கோவிலில் வாழும் காவல் தெய்வம் கண்ணகியே வருக. மங்கள செல்வி அங்கைய கண்ணி திருமகளே வருக, வாழும் நாடும் வளரும் வீடும் மனம் பெறவே வருக. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. வல்லவன் வகுத்ததடா வாடியே வாழ்ந்திடவா, உள்ளவன் பகுத்ததடா தேடியே தேய்ந்திடவா. வல்லவன் வகுத்ததடா வாடியே வாழ்ந்திடவா, உள்ளவன் பகுத்ததடா அச்சரித்ததாலே நீ இறங்க வேண்டும், அச்சரிக்கும் உன்னை நான் நெருங்க வேண்டும். உச்சரித்து உன்னை நான் பறந்து போயேன், மூச்சடைக்கும் முன்னே உன்னை வெல்ல வேண்டும். பணமே பணமே உன்னை தேடி வாழ்வது சாபம் இங்கே. மனமே மனமே மனமின்றி வாழ்வதும் நரகம் இங்கே. வல்லவன் வகுத்ததடா வாடியே வாழ்ந்திடவா, உள்ளவன் பகுத்ததடா தேடியே தேய்ந்திடவா. தவிய தவிப்பவர் தவிக்க, கயவர்கள் சிரிக்க, நீ இல்லையாற்ற வலிதா பறிப்பவர் பறிக்க, நீ அவரிடம் புழங்க உன்னையே நான் போற்ற. தேசங்கள் மோசங்கள் தான் சன்மானம் பெறுகின்றதோ, வல்லவன் பார்வையில் தானோ நாடகம் அரங்கேறியதோ. அச்சரித்ததாலே நீ இறங்க வேண்டும், அச்சரிக்கும் உன்னை நான் நெருங்க வேண்டும். உச்ச
இளவன் பகுத்ததடா தேடியே தேய்ந்திடவா Ba-na-dum, ba-na-dum, ba-dee-dum. Ba-na-dum, 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 ba-dee-dum. Ba-na-dum, ba-na-dum. தீராத மௌனம் என்னை தீண்டி சென்ற போது தடுமாறி நின்று அறியாமல் தவித்தேன் ஓசைகள் மட்டும் என்னை சூழ்ந்து கொண்ட போது புதிராக மௌனம் என்னை ஈர்த்து கொண்டதே நான் இங்கே தனியாகவே இருந்தால் எனக்குள்ளே ஒரு ஏக்கம் என்னவோ தேடினேன் தள்ளாடினேன் விழுந்தால் மனக்கோட்டைக்குள்ளே மதிப்பூக்கள் பூக்கும் சத்தங்கள் நின்று போனால் சித்தம் கலங்குமே அன்று மௌனத்தின் மறுபுறம் காணுவேன் மனமென்ற மெத்தை மேலே துக்கங்கள் உறங்குமே அன்று கண்ணீரின் துளிகளை தேடுவேன் முடிவில்லா மௌனங்கள் கல்லறையின் வேதங்கள் காலத்தின் மௌனம் காயங்களை குறைக்கும் முடிவில்லா மௌனங்கள் கல்லறையின் வேதங்கள் காலத்தின் மௌனம் காயங்களை குறைக்கும் ஏதேதோ எண்ணங்கள் வந்தாலும் போனாலும் தூய்மைக்கும் தீமைக்கும் நடுவே தீராத மௌனம் என்னை தீண்டி சென்ற போது தடுமாறி நின்று அறியாமல் தவித்தேன் ஓசைகள் மட்டும் என்னை சூழ்ந்து கொண்ட போது புதிராக மௌனம் என்னை ஈர்த்து கொண்டதே நான் இங்கே தனியாகவே இருந்தால் எனக்குள்ளே ஒரு ஏக்கம் என்னவோ தேடினேன் தள்ளாடினேன் விழுந்தால் மனக்கோட்டைக்குள்ளே
அறியாமல் தவித்தேன். ஓசைகள் மட்டும் என்னை சூழ்ந்து கொண்ட போது புதிராக மௌனம் என்னை ஈர்த்து கொண்டதே. நான் இங்கே தனியாகவே இருந்தால் எனக்குள்ளே ஒரு ஏக்கம் என்னவோ. தேடினேன், தள்ளாடினேன், விழுந்தால் மனக்கோட்டைக்குள்ளே மதிப்பூக்கள் சத்தங்கள் நின்று போனால் சித்தம் கலங்குமே அன்று மௌனத்தின் மறுபுறம் காணுவேன். மனமென்ற மெத்தை மேலே துக்கங்கள் உறங்குமே அன்று கண்ணீரின் துளிகளை தேடுவேன். முடிவில்லா மௌனங்கள் கல்லறையின் வேதங்கள் காலத்தின் மௌனம் காயங்களை குறைக்கும். முடிவில்லா மௌனங்கள் கல்லறையின் வேதங்கள் காலத்தின் மௌனம் காயங்களை குறைக்கும். ஏதேதோ எண்ணங்கள் வந்தாலும் போனாலும் தூய்மைக்கும் தீமைக்கும் நடுவே தீராத மௌனம் என்னை தீண்டி சென்ற போது தடுமாறி நின்றே அறியாமல் தவித்தேன். ஓசைகள் மட்டும் என்னை சூழ்ந்து கொண்ட போது புதிராக மௌனம் என்னை ஈர்த்து கொண்டதே. நான் இங்கே தனியாகவே இருந்தால் எனக்குள்ளே ஒரு ஏக்கம் என்னவோ. தேடினேன், தள்ளாடினேன், விழுந்தால்
நெஞ்சம் கொண்டு வாழ்வேன் இந்த நாட்டின் வீரனாவேன் சபாஷ் கொஞ்சி கொஞ்சி பேசி மதி மயக்கும் வஞ்சகரின் உலகம் வலை விரிக்கும் கொஞ்சி கொஞ்சி பேசி கொஞ்சி கொஞ்சி
நடந்திட கருணை ஒன்றே ஒளியாகும். வண்ண பூக்களாய் பூத்திட துள்ளும் மீன்களாய் நீந்திட எறும்பு போல நாளும் நீயும் உழைத்து விடு. வாழ்க்கை என்பது நாடகம் வந்து போவது, ஞாபகம் சென்ற பின்பும் பாட வேண்டும் புகழிங்கே. பயந்தால் பணியும் விலகாது, எரிமலை நெருப்பென துணிந்தால் வழியில் தடையேது. சொன்னாலும் கேட்காத உலகமுங்க, சொல்லாமே போனாலும் புரியாதுங்க. இதில் முன்னாலும் போகாமே பின்னாலும் போகாமே முழிக்கிற கும்பல் ஏராளங்க. சொன்னாலும் கேட்காத உலகமுங்க, சொல்லாமே போனாலும் புரியாதுங்க. இதில் முன்னாலும் போகாமே பின்னாலும் போகாமே முழிக்கிற கும்பல் ஏராளங்க. சொன்னாலும் கேட்காத உலகமுங்க. சோம்பேறி ஆகுதுங்க, சிலது தூங்காம தூங்குதுங்க. சோம்பேறி ஆகுதுங்க, சிலது தூங்காம தூங்குதுங்க. புது தொழிலை துவக்கி பலர் துயரத்தை தீர்க்காம துட்டுகளை பெட்டியிலே போட்டுதுங்க. புது தொழிலை துவக்கி பலர் துயரத்தை தீர்க்காம துட்டுகளை பெட்டியிலே போட்டுதுங்க. சொன்னாலும் கேட்காத உலகமுங்க, சொல்லாமே போனாலும் புரியாதுங்க. இதில் முன்னாலும் போகாமே பின்னாலும் போகாமே முழிக்கிற கும்பல் ஏராளங்க. சொன்னாலும் கேட்காத உலகமுங்க. பாடுபடும் ஏழைகளும் பணம் உள்ளவரும் சேர்ந்திடுங்க. பாடுபடும் ஏழைகளும் பணம் உள்ளவரும் சேர்ந்திடுங்க. புது பாதையை வகுத்திடுங்க, பங்கு போட்டு சாப்பிடுங்க, பாரபட்சம் இல்லாமே வாழ்ந்திடுங்க. என்று சொன்னாலும் கேட்காத உலகமுங்க, சொல்லாமே போனாலும் புரியாதுங்க. இதில் முன்னாலும் போகாமே பின்னாலும் போகாமே முழிக்கிற கும்பல் ஏராளங்க. சொன்னாலும் கேட்காத உலகமுங்க. In the Indian tradition, which says the moment you have trust, you will automatically have this attitude, whatever happens, happens for your own good. And when you have this attitude, you will find you will be able to manage fear in a much better way. There's a very beautiful story. It seems a king and a minister went out for hunting. Suddenly a tiger attacked and the king killed the tiger. In the process of killing the tiger, he lost his thumb. He was very sad that he has lost his thumb. The minister had exposed himself to yoga and therefore he told the king, Maharaj, don't have to be sad. Whatever happens, happens for your own good. The king got very annoyed and he said, I've lost my thumb and you say whatever happens, happens for my own good. It was not appropriate on the part of the minister to say at that time. The king got so annoyed, caught hold of the minister and pushed him in the well nearby. Unfortunately, the well had little water, so he was safe. And then the king asked the minister, whatever has happened, is this for your own good? And the minister says, whatever happens is for my own good. The king cursed. He said, what a silly thing, this fellow is in the well and says this for my own good.
he leaves the forest, leaving the minister in the well. And as he was going, he went to the neighbor's village, and there a group of Kali worshippers caught hold of the king. Kali worshippers is a group of people who believe in human sacrifice. They caught hold of the king and said, "We are going to offer you as Balidan. We are offering human sacrifice to goddess Kali." Their tradition is, if you offer human sacrifice, God will be pleased. This king said, "Please don't do this. I am the king of the neighboring kingdom." But the Kali worshipper says, "It's still more good, this blue blood that we are offering." The king cursed what is happening, and the next day when the chief priest came to do Balidan, the chief priest saw the king's thumb has been cut, and he said, "Please release the king and send him off, because in their tradition, any ahuti should be purna ahuti, any offering should be a complete offering, and therefore God will get angry, so send him off." The king was very happy because his thumb is lost, his life was lost. If thumb was there, he would have been offered. And then he remembered what the minister said, "Whatever happens is for my own good." He comes running back to the forest, takes the minister out from the well, touches his feet, offers his apology, and then explains whatever has happened, to which the minister says, "Please don't thank me, don't apologize to me. What you did is really good, and what happened to me is good. If you had not pushed me in the well, then I would have been the perfect offering to goddess Kali. They would have killed me. Whatever happened, happens for our own good." This type of trust when you have, you will be able to deal with death wisely, trusting that death also is a part of life, and learning to experience the mystery of existence. Life opens up a different dimension. So the first great fear is the fear of public speaking. Second is the fear of death. Third is the fear of insecurity. Now this is another fear that one has to handle with understanding. Lot of people are insecure. And insecurity seems to literally eat people up. Now have a wise perception. Yoga says, have a wise perception with reference to insecurity. You are afraid of insecurity because you have a conclusion of what security is. Please understand, our insecurity is always in contrast with what security your mind fabricates. So you have a concept, this is security, and from that light you find you are insecure. Insecurity means what? Is only in contrast with security you say something is insecure. Life is constantly changing. Therefore in Sanskrit the word jagat means jayate gacchati iti jagat. That which is born and that which goes is the world. World is constantly changing. Hercules said you cannot take bath in the river twice. Everything is changing. Change is so beautiful, but you are afraid of change because you have a concept of something which is changeless. And therefore if you say this is security, and from that contrast you become insecure. So if you can understand one thing, there's no such thing as security at all. Everything is insecure because everything is changing. This moment is gone. When the moment it is gone forever. Everything is changing. So what is secure? This body is not secure. Your money is not secure. Nothing is secure. Since everything is changing, you have to learn to love change. God in His infinite kindness is giving us an opportunity to love what is. If you bring the energy of love, you can handle fear much better. If you can do what you love is beautiful. Always you cannot do what you love. Then you have to learn to love what you do. Do what you love and learn to love what you do is a great skill that you have to learn in the course of your living. So there is change. Learn to love change. And how to love change? There is no how to love change. It is an understanding that there is nothing called security. Everything is insecure.
And you are afraid of insecurity because you have a concept called security. If you can renounce that and start learning to love what is with the understanding past is history, future is mystery, the present is a gift, and therefore in English it is called the present. The present is a present, each moment is a present, and if each moment if you can learn to use it, then you find life becomes beautiful. Drop your concept of security, learn to love change. And I'm not trying to say you should not work for your financial security, but whatever you are working, please understand that everything in this existence is perishable. And the beauty of existence is it is perishable. Something perishes, something is born. Learn to use whatever life gives you. You know, people always come and tell me, Swamiji, I'm unhappy because I don't have this. I'm unhappy because I don't have this or that. And I always tell them, it is not what you have, it is how you use what you have which makes a difference in life. What do I mean by that? It is not what you have, it is how you use what you have. You have eyes. If you do not know how to use your eyes and always look on what you don't have, then you will find having eyes doesn't mean anything. So if you can learn to use whatever life gives you, have eyes, use your eyes. You have brains, use your brain. Have legs, use your legs and hands. And then if you use whatever life gives you, life is beautiful. Unfortunately, people don't use what existence gives us. We are too lost in our expectation of what life should be. If you are wise and have love and trust, if God gives you poverty, learn to use poverty. If God gives you richness, learn to use richness. Because there's richness in poverty, there is also poverty in richness. See, people who are poor, they don't have problem of taxation. They don't have problem of dacoits ransacking them. There in poverty, there is also a dimension of richness. And people who are rich has its own dimension of poverty. If you can use whatever life gives you, that's a great skill that one has to develop. Life is like a laptop, but we are using it like a paperweight. Even though you're using laptop, but you're using it as a paperweight, exactly, life is so powerful, we don't use it. And to use it, what is required is love, what is required is commitment, what is required is understanding. And when you bring this, you will find whatever existence gives you, you'll use it. That's why when bad things happen to good people, they become better and not bitter. And that's a skill that you have to learn in life. Use change. And then you will find you will be able to be so creative in life. Creativity can be of two types. You can be destructively creative, you can be constructively creative. We are talking of a constructive creativity, not a destructive creativity. I was reading a cartoon, and the cartoon goes like this. Chief Minister of Bihar, just a cartoon, no criticism to anybody. The Chief Minister of Bihar was approached by the Prime Minister of Japan and told the Chief Minister, Bihar is so rich in natural resources, but why is it the poorest state in the country? So give Bihar to Japan. In 1 year, I'll convert Bihar into Japan. The Prime Minister of Japan offered it to the Chief Minister of Bihar. The Chief Minister of Bihar laughed at it and said, what is so great about this? You give Japan, in 6 months I'll convert Japan into Bihar. Now this is also creativity. I'm talking of a constructive creativity, not a destructive creativity. So if you can love change, understand change, use change, you'll find life can be extremely powerful. Insecurity is beautiful. Love insecurity because it opens up a dimension of mystery. Learn to renounce your conclusion of what security is and learn to love insecurity, and then you will find you love change. When you are a child, there is a beauty. When you are a youth, there is a beauty. Middle age, beauty. Old age, beauty. These are the seasons of life. But you see people, when they are child, they want to become a youth. When they are youth,
They are so unhappy being a single. They want to get married, then I'll be happy. When they get married, then they feel, oh, I should have been a bachelor. And thus it goes on. We do not know how to lovingly use the phenomena of change. Love insecurity, that's a great spiritual asset which yoga invites us to acquire. Fourth is the fear of rejection. A lot of people are afraid of rejection. And when you're afraid of rejection, then you will find your life becomes literally frozen. Now, please understand, nobody can reject you unless you feel yourself rejected. Somebody can say no to you. No doesn't mean to say rejection. Nobody can hurt you unless you give permission for yourself to be hurt. Mahatma Gandhi said very beautifully, nobody can take away your self-respect unless you give it away. I say, nobody can reject you unless you feel rejected. Somebody says no to you in a relationship, it only means somebody is saying no to you. But if you feel rejected, deep within, it is your interpretation that you feel rejected, you feel rejected. One person told me, Swamiji, you tell me to be happy. It is impossible for me to be happy. I asked him why. He said, I loved a woman, I got married, and after 3 years, she says bye-bye to me and gets married to somebody else. From that time, now I've been in drinks, I have been in drugs, because the pain of she rejecting me after 3 years of marriage and 2-3 years of a relationship before marriage, it is so painful. Unless you go through this, you will not experience this. Now I told him, please look into it little more deeply. In the same workshop, another person got up and said, the happiest incident in my life is when my wife rejected me. He says 5 years of relationship we had, and when she rejected me after 5 years, and that's the time I really learned, he said, how I took my wife for granted. I took her for granted, and since I took her for granted, it is only the divorce which made me realize never take the relationship for granted. And then when he re-looked, he said those 5 years have been such a beautiful experience in life, such a phenomenal experience in life, and I invalidated it by taking it for granted. And therefore, when I start taking for granted, my life has become a sickness. When I realized this, I became healthy. Never take life for granted. For Rabindranath Tagore, a simple dewdrop on a lotus leaf, poetry comes out. For a gross person, if he sees a Niagara Falls, dysentery comes out of him. The world is the same. It is how sensitive that you are towards the world. And it is this sensitivity that you have to bring. Early morning sunrise, a poet writes a poem. But a gross person, when he looks at the sunrise, he feels the sunrise is disturbing his sleep. Friends, to be very sensitive is a beautiful phenomena, and therefore nobody can reject you unless you feel rejected. Here is a person, wife has rejected him. Her rejection has made him realize that I took her for granted. I should not take a person for granted. And it was a great learning experience, and he is grateful that he has learned a lesson. As Mahatma Gandhi beautifully said, nobody can take away your self-respect unless you give it away. I say nobody can reject you unless you feel inwardly rejected. Rejection which leads to dejection is more your self-talk. Somebody says no is just a fact. Fact is not painful. What is painful is your interpretation to the fact. Wife has left you is a fact. Look very deeply. It's so difficult for people to see this. Wife has left you is a fact. What is more crippling is your interpretation of the fact. She left me, therefore I am not a worthy person. She is a cheat, blah, blah, blah. All this goes more than the fact. It is your interpretation of the fact which is painful. This interpretation you can interpret as pain, you can interpret as power. And therefore, yoga says, learn to be very careful how you interpret facts. And if you can interpret facts wisely, you will grow. When bad
things happen to good people, they become better and not bitter. I invite you to look at rejection in a different angle. Somebody rejects you, treat it differently. Like in the field of marketing, it is said when a customer says no to you, it is the starting point of selling. There's another famous jargon in marketing. When a customer says no to you, he only means he does not know enough of the product. Now, this is a very proactive way. You're a customer saying no. But this man, the seller, feels when a customer says no, it is only means he does not know enough of the product, and therefore he represents the product differently. And therefore in marketing it is said, a good person in selling can sell a comb to a bald person. Fact is not painful so often, it is your interpretation of the fact. Many of our pain comes from interpretation. Interpretation comes from your self-talk, and therefore your self-talk is a movement of thought. Ultimately, fear is a movement of thought. Just imagine there is no thought, there is no fear. In deep sleep, there is no fear. The tiger can be next to you, but there is no fear. But tiger may not be next to you. And if you have a thought of a tiger, then you will be scared. And therefore some people look at a post and see it as a ghost. They look at a rope and see it as a snake. Fear is a movement of thought. And if you can see fear is a movement of thought, and if you can see you are not the thought, you are the space in which thought comes and goes, and if you can always see yourself beyond thought, then you will find that you will not be a victim of thought, for you are only a space which is beyond thought itself. Therefore, fear is a movement of thought. People always tell me, Swamiji is beautiful, but when somebody likes you and you like them and somebody rejects you, it's still painful. It still hurts. Hurt or upset, whether justified or not justified, it is self-damaging. You have to understand that. Now you may say, but it's natural for us to get hurt when somebody rejects you. The moment you say it's natural for us to get hurt, then you have no possibility for a higher dimension. I will give another answer. People get hurt when somebody rejects you. But if you have to be a winner in life, you have to operate from an extraordinary dimension. Like, if you want to be an Olympic champion, you cannot operate from an ordinary paradigm. You have to operate from an extraordinary paradigm. And what is the extraordinary paradigm? Is the understanding, hurt or upset, whether justified or not justified, it is self-damaging. If you can keep this constantly aware, it is like a diabetic person saying, Swamiji, it is easy to say don't eat gulab jamun, don't eat sweets, but naturally we'll get tempted. Now what can anybody say to such a person? The doctor has to say, whether it is natural or not natural, you are not supposed to eat. It is self-damaging. So if you have this conviction, hurt or upset, whether justified or not justified, it's self-damaging, then you won't give energy to hurt. You won't justify hurt. Most of the time we go on justifying it. We go on expecting something else should have happened. And in this game that we get lost, if we can renounce that and then learn to just see fear is a movement of thought, hurt is a movement of thought, I am beyond thought, then that beyondness is what we have to experience. Finally, I like to say this, and this is the quintessence of my understanding of yoga and religion. When I find people struggling, I find most of their struggles, be it anger, be it fear, most of it is this: the greed to be somebody and the fear to be nobody is the biggest struggle that we are going through. If we can renounce the greed to be somebody, just renounce the greed to be somebody and the fear to be nobody, if you can renounce that, you will find your life will be so beautiful. Why do you want to be somebody? Ego plays such an important role. Ego always wants self-importance. Ego wants self-importance. And many of our fear, anger, hurt is we are caught up in the game
of self-importance. A lady came to me some time back and said, Swamiji, my husband is so insensitive that he is not even seeing I'm putting such foreign cosmetics on my face, and he is not sensitive to see this, and that hurts me very much, Swamiji. I told her, please look, you are caught up in the game of self-importance. The earth, it is said, is like a small piece of dust in this cosmos, because there are so many suns, so many galaxies. So earth is a small piece of dust. In that dust, I told her, where is India? Another small piece, small dot. I asked her, where is Chennai? Again a further dot. I want you to go through this as I'm saying. Then in Chennai, I asked her, where is Egmore? Further small. And in Egmore, where is the hotel in which I'm taking this workshop? Still further. In that, there are 200 people. Where are you? Can you just imagine the size? The earth itself is a small dust. In earth, India, in India, Madras, in Madras, Egmore, in Egmore, this hall, in this hall, 200 people, and there you are a negligible person. Now see how crazy it is if you seek for self-importance. It is like a mosquito going in front of you and saying, oh, I have put lipstick and people are not appreciating me. We are smaller than the mosquito, and ego plays this game of self-importance. And because of ego, there is fear. The greed to be somebody and the fear to be nobody is the biggest struggle we are going through. And if you can just drop that ego and just be a nobody, and from nobody function. And therefore the famous expression in Indian culture is, you operate from emptiness, and then you will find you will operate from fullness. Being empty, you operate from a different fullness altogether, and that will help you in managing fear much more wisely. Finally, healthy fear is very different from unhealthy fear. You should have healthy fear, but your fear should be legitimate to the situation. When there's a tiger coming and you say, I'm not afraid, then you have to be taken to a mental hospital. Maybe there's no time for you to take to the mental hospital. So healthy fear is okay. We are talking of unhealthy fear, projected and imagined fear. And if you can renounce that, then you will find life becomes very beautiful. And therefore, finally, learning to convert fear into love is the greatest asset that we owe to ourselves. May God bless you all.